ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஒரு நிமிஷம் அக்கா, நீங்க இந்த ஏரியாவா? ஆமா, அதான் என் வீடு. நீங்க? என் பேரு ஆதிரா. என் குழந்தைக்கு தடுப்பூசி போட வந்தப்போ கம்ப்யூட்டர் வேஷத்துல இருந்த ஒருத்தன் என் குழந்தைய கடத்திட்டாங்கா. என்னது, குழந்தைய கடத்திட்டாங்களா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? என் ஹஸ்பண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான்க்கா. அவரு ஒரு பக்கம் குழந்தைய தேடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். நாங்க தேடுற ஆளு இந்த வீட்டுல தான் தங்கி இருக்கிறத தகவல் கிடைச்சது. அவனை நாங்க தேடி வந்தோம், ஆனா வீடு பூட்டி இருக்கு. இந்த வீட்டுல கம்பவுண்டர் யாராவது தங்கி இருக்காங்களா? ஆமா, அவர் யார் கூட பேச மாட்டாரு. அவரை நான் அடிக்கடி இங்க கம்பவுண்டர்ஸ்ல பாத்துருக்கேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவரு குழந்தைய கடத்துறால தெரியலையே. அவர் ஆள் எப்படி இருப்பாரு, அடையாளம் சொல்ல முடியுமா? அவரு கருப்பா, குள்ளமா, சுருட்ட முடியோட, கண்ணெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும்க்கா. நல்ல வாட்ட சட்டமா இருப்பாருக்கா. இந்த வீட்டுல தங்கி இருக்கிறவரும் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் இருப்பாரு. சரி, உங்க ஹஸ்பண்ட் போலீஸ் சொல்றீங்களா, அவரு போன் பண்ணி இங்க வர வைங்க. போலீஸ் வந்தா பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். சரியா சொன்னமா. ஆதிரா, திருமாறனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரிம்மா. இன்னும் நேரம் பார்த்தா அவருக்கு லைனே கிடைக்கலையே. சரி, நீ கவலைப்படாத. நம்ம ஸ்டேஷனுக்கு போய் திருமாறனை நேர்ல பார்க்கலாம். அக்கா, நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த கம்பவுண்டர் வீட்டுக்கு வந்தாருன்னா எங்களுக்கு உடனே கால் பண்றீங்களா? கண்டிப்பா கால் பண்றேன். உங்க போன் நம்பர் ஏதாவது பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போமா, நான் போன் கொண்டு வரல. என்கிட்ட பேப்பர் எதுவும் இல்லையே. பரவாயில்லம்மா, என் கையில எழுதி கொடு. சரி. அக்கா, அந்த ஆள் வந்தானே எனக்கு உடனே போன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போன் பண்றேம்மா. நீ சீக்கிரமா போய் உங்க ஹஸ்பண்ட பாருமா. சரிக்கா. குழந்தைங்கள வேற இடத்துக்கு கொண்டு போயிடலாம். இனி நம்ம இங்க வரவே கூடாது. சரிங்க. சீக்கிரம் நம்ம ட்ரெஸ்ல பேக் பண்ணலாம். சரிங்க. ஐயோ, அட பாவி, அந்த ஆதிரா பொண்ணு சொன்ன மாதிரி நீ குழந்தைய கடத்துறவனா? இப்பவே அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கிறேன். வாங்க. இது வரேங்க. சீக்கிரம் சேர் எடுத்து போடு. கம்பவுண்டர் வந்துட்டானா?
வந்துட்டாமா. அந்த படுபாவி நீ சொன்ன மாதிரி குழந்தையை கடத்துற வந்தாமா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா. இங்க அவ 2-3 குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காமா. அந்த குழந்தைய இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லி யாருக்கோ போன் பண்ணாமா. கார் எடுத்துட்டு வர சொல்லி இருக்காமா. அதுக்குள்ள நீ உன் புருஷனை கூட்டிட்டு இங்க சீக்கிரம் வாமா. சரிக்கா, நாங்க வந்துடுறோம்க்கா. என்னாச்சு ஆதிரா? திருமாறனுக்கு லைன் கிடைக்கலையா? லைன்லாம் கிடைக்குதுமா, அந்த ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, அவன் குழந்தை தேடுற பதட்டத்துல போன் அடிக்கிறத கவனிக்கல போல இருக்கு. போனை பார்த்துட்டு அவனே கூப்பிடுவான். நமக்கு இப்ப டைம் இல்ல. நம்ம சீக்கிரம் அந்த கம்பவுண்டர் வீட்டுக்கு போய் குழந்தைய காப்பாத்துற வழியை பார்க்கலாம். சரிம்மா. அண்ணா, எங்களை எங்க பிக்கப் பண்ணீங்களோ அங்கே இறக்கி விட்டுருங்கண்ணா. உனக்கு ஒண்ணும் இல்லையே? அந்த கயிறு எடுங்க. அக்கா, குழந்தை எங்கக்கா இருக்கு? பக்கத்து ரூம்ல இருக்குமா? தாத்தா கிட்ட போய் சாரி கேட்டுட்டு வர சொன்னா நீங்க திரும்ப அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏன் சண்டை போட்டீங்க? ஏய், அங்க என்ன நடந்துச்சு நீ பார்த்துட்டு தானே இருந்த? நீ சொன்னதுக்காக நான் சாரி கேட்க தான் போனேன். ஆனா அவங்க 2 பேரும் எப்படி பேசுனாங்கன்னு பாத்தியா? அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவங்க மனச அந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கீங்க. மனசாட்சி இல்லாம இப்படி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க இப்ப போய் தன்மையா பேசினா உடனே அவங்க பரவாயில்லப்பா பேராண்டின்னு உங்களை மன்னிச்சு மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? உங்களால மனசு காயப்பட்டவங்க அப்படி கொஞ்சம் முன்னப்பிட பேசதான் செய்வாங்க. நீங்க தான் அவங்க ஏத்துக்கிற மாதிரி பக்குவமா பேசி திரும்ப திரும்ப சாரி கேட்டிருக்கணும். ஆனா நீங்க ஒரு தடவை கூட அவங்க கிட்ட சாரின்ற வார்த்தையை சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லல? ஏய், ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கு. என்ன மேலும் வெறுப்பேத்தாம வாயை மூடிட்டு அமைதியா இரு. ஆமா, இந்த கோபத்துக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தள்ளுங்க. இன்னும் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருது, வெளியே போங்க. போங்கன்னு சொன்னேன். சீ, என் தலை எழுத்து. இங்க சாரதாமான்றது யாருமா? நான் தான். என்ன விஷயம்பா? உங்க பேருக்கு தறி ஆர்டர் வந்திருக்கு, புதுசா டெலிவரி பண்ண வந்திருக்கேன். புதுசா
நான் தறி ஆர்டர் எதுவும் கொடுக்கலையே. உங்க பேர்ல தான் பில் ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க. அது நான் தான் ஆர்டர் பண்ண. வாங்குங்க. அம்மா, நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு அந்த தறி ஆர்டர் பண்ணேன். சுபத்ரா, நீ சொல்றது உண்மையா? நிஜமாவே நீதான் எனக்காக ஆர்டர் பண்ணியா? ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா இதுக்கு பணம் ஏது? சொல்லு சுபத்ரா, பணம் ஏது? அந்த பணத்தை நான் எப்படியோ ரெடி பண்ணேன். இப்ப அதுவா முக்கியம். நம்ம மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு புது தறி கிடைச்சிருச்சுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. டெலிவரி சார்ஜ் எவ்வளவு? 700 ரூபா. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க. அம்மா இருங்க, நானே தர்றேன். சரி சரி, நமக்கு புது தறி கிடைச்சிருச்சு. இத பார்த்து சில பேருக்கு வயிறு எரியும். எதுக்கும் தறிக்கு திருஷ்டி சுத்தி போட்டுறலாம். ரொம்ப சரியா சொன்ன சரண்யா. சீக்கிரம் உள்ள போயிட்டு ஆரத்தை கரைச்சி எடுத்துட்டு வா. தறிக்கு திருஷ்டி சுத்தி போடுவோம். இதோ இப்ப வந்துடுறேங்க. இந்தாங்க அத்தை, உங்க கையாலேயே தறிக்கு திருஷ்டி சுத்துங்க. இந்த சுபத்ரா இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க கொடுத்த புடவை பண்டல்லையே அகல்யா டெக்ஸ்டைல்ஸ் தானே பேர் இருக்கு. சாரதா டெக்ஸ்டைல்ஸ் என் பேர் எதுவும் இல்லையே. அத நீங்க கவனிக்கலையா? ஆமாமா, இத நாங்க சரியா கவனிக்காம விட்டுட்டோம். கவனிச்சிருந்தா இத நாங்க அப்பவே திருப்பி கொடுத்திருப்போம். நாங்க உங்களை நம்பிதான் ஆர்டர் கொடுத்தோம். இப்படி கடைசி நிமிஷத்துல குவாலிட்டி சரியில்லை, நாங்க என்னமா பண்றது? நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கே நான் உங்களுக்கு வேற நல்ல புடவையா நெஞ்சு கொடுக்கறேன். அம்மா தாயே, ஆள விடுமா. எங்களுக்கு உங்க புடவையும் வேண்டாம், உங்க வியாபாரமும் வேண்டாம். எங்களை விட்டுருமா. அம்மா, நாங்க விஷயம் தெரியாம இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தது தப்புதாம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு எப்பவும் போல புடவை நெஞ்சு தரணும்.
நீங்க இவ்வளவு தூரம் கேக்கும்போது எங்க சாரதா அம்மா உங்களை கைவிட்டுருவாங்களா என்ன? ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நீங்க கேக்குற புடவையே நாங்க நெஞ்சு கொடுத்துறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி எல்லாம் எதுக்குப்பா? உங்களுக்கு எத்தனை புடவை வேணும், எந்த மாதிரி புடவை வேணும்னு லிஸ்ட் எழுதி கொடுங்க. லிஸ்ட் ஏற்கனவே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்க. சுபத்ரா, ஒரு ராசியான கையால அந்த லிஸ்ட வாங்கிக்கோமா. ம். இன்னும் 2 நாள்ல உங்க ஆர்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். சரிங்க தம்பி. அப்ப நாங்க வரோங்க. வரோங்கம்மா. வரோம் தம்பி. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? இப்படி அநியாயமா என்னோட கஸ்டமரை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்களே. நாங்க ஒன்னும் அவங்கள இழுக்கல, அவங்களாதான் எங்களை தேடி வந்தாங்க. இதுக்கு தான் நல்ல மனசு வேணும்ன்றது. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து வரப்போகுது? அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இவங்க கெட்ட மனசு மட்டும் மாறவே மாறாதுங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னடி முறைக்கிற? பாவம், குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட்டு நெஞ்ச போடவைங்க இப்ப அனாவசியமா தீயில எரிய போகுது. எரியட்டும். அவங்களால என் வயிறு எரிஞ்சதுல அதே மாதிரி அவங்க நெஞ்ச போடவை எல்லாமே எரியட்டும். ஐயோ 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 போச்சே, எல்லாம் போச்சே. என் குடும்பமே சேர்ந்து ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்ச போடுவீங்களாச்சே, எல்லாம் போச்சு. அத்தனையும் அநியாயமா எரிஞ்சு போச்சே. ஐயோ கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? காலையில கஸ்டமர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரம்பிச்சு முத நெஞ்ச போடுவீங்களாச்சு. இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரி அத்தனையும் எரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யாரும் நம்மள நம்பி ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கல்ல. போச்சு. ஐயோ எல்லாமே அழாதீங்க அத்தை. எல்லாம் புடவையும் பேக் பண்ணி சேஃபா தானே வச்சிருந்தோம். அதானே ஒண்ணுமே புரியலையே.
நம்ம புடவையெல்லாம் பேக் பண்ணி சேஃப்டியா சிட் அவுட்ல வச்சோம். புடவைலாம் எப்படி இங்க வந்தது? இதுக்கு யார் தீ வச்சிருப்பாங்க? கடவுளே, எப்படி இந்த புடவெல்லாம் எரிஞ்சது? எப்படி இதுல எல்லாம் நெருப்பு வந்ததுன்னு நீதான் சொல்லணும். இங்க நெருப்பு எப்படி வந்ததுன்னு கடவுள்லாம் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். சொல்லு ஆதிரா, எப்படி இங்க நெருப்பு வந்துச்சு? வேற எப்படிமா? இதோ இங்க தெரியாத மாதிரி நிக்கிறாங்களே என் மாமியார், இவங்க தான் நெருப்பு வச்சிருக்காங்க. இவங்க தான் உங்க எல்லார் மேலயும் பொறாமப்பட்டு பிசினஸ்ல நீங்க முன்னேற கூடாதுன்னு வைத்தறிச்சல் பட்டு இறக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஏய், என்ன நீ? இவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? உங்களை தவிர வேற யாரு காரணமா இருக்க முடியும்? தமிழ், போப்பா, போய் தூங்கு. தமிழ், போப்பா. அம்மா, உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் இந்த மாதிரி எத்தனையோ சோதனையை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இதுவும் கடந்து போயிடுமா? காலையில பாத்துக்கலாம். இப்ப எதுவும் யோசிக்காம தூங்குங்கம்மா. அப்பா, நீங்களும் தூங்குங்க. சாரதா, அழகம்மா. அழகம்மா, என்ன நடந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். அவங்க நாளைக்கு வந்தா என்ன பதில் சொல்லணுமோ சொல்லிக்கலாமா? அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, அழாத. என்னங்க, அந்த கஸ்டமர் கிட்ட இன்னைக்குதான் புடவைய டெலிவரி பண்றதா சொல்லியிருந்தோம். இப்ப அவங்க வந்துருவாங்க. வந்ததும் புடவை ரெடியான்னு கேட்பாங்க. நாம என்னங்க பதில் சொல்றது? புடவையெல்லாம் ரெடி தானே? அது புடவையெல்லாம் நேத்தே ரெடி பண்ணிட்டோம். ஆனா அந்த புடவைங்க ராத்திரி அம்மா, என்னம்மா, ஏன் தயங்கி தயங்கி பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையாமா?
ஐயா நீங்களாவது சொல்லுங்கய்யா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அது வந்து புடவையெல்லாம் அப்பா ஏன் தயங்கி தயங்கி பேசுறீங்க? எல்லா புடவையும் ரெடியா இருக்கு. சந்தோஷமா வாங்கிட்டு போங்கன்னு உற்சாகமா சொல்லுங்கப்பா. சார், நீங்க ஆர்டர் பண்ண அத்தனை புடவையும் ரெடியா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம். சரிங்கம்மா. இவ என்ன சொல்றா? நாம தான் ராத்திரி எல்லா புடவையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டோமே, அப்புறம் எப்படி புடவையெல்லாம் ரெடியா இருக்கும்? சுபத்ரா, நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, நீங்க ஒரு தடவை வந்து எல்லா புடவையும் சரியா இருக்கான்னு பாருங்க. வாங்க எல்லாரும் வாங்க. இது வந்து போயிட்டோம். சரிங்க, எல்லாத்தையும் நல்லபடியா எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. அண்ணா, இது வண்டியில எடுத்துட்டு போயிருங்க. சரிங்கம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. குட் மார்னிங் மா. மா, குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நீங்களும் குட் மார்னிங் சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி காலங்காத்தால டல்லா இருக்கீங்க? நேத்து வீட்ல நடந்த கலவரத்துல நீங்க லேட்டா தான் தூங்கிருப்பீங்க. அதான் விடிஞ்சதும் உங்களுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் நல்லா இருக்கா? இருங்க இருங்க, நீங்க ஒர்க்க பாருங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். ஓ, என்னாச்சு என் செல்லத்துக்கு? எறும்பு எதுவும் கடிச்சிருச்சா? எங்கடாமா? எறும்பு எதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்கு செல்லக்குட்டி அழுதுட்டு இருக்கீங்க? ஏய், ஒருவேளை பசிக்கு அழுதுன்னு நினைக்கிறேன், பால் எடுத்து கொடு. இல்லங்க, இப்பதான் half an hourக்கு முன்னாடி தான் பாலை கொடுத்து தூங்க வச்சேன். அதனால என்ன, மறுபடியும் பசிக்காதா? நீ பால் எடுத்து கொடு. என் தங்கம் இல்ல, என் அம்மா இல்ல, என் செல்ல குட்டி இல்ல. சரி சரி, ஒண்ணு இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. பால் குடிங்க. குடிங்க பட்டு, கொஞ்சமா குடிங்க. பால் குடிங்க. எதுக்கு இப்படி குழந்தைய அழ வச்சிட்டு இருக்க? தெரியல அத்தை, திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டான். நிறுத்தவே மாட்டேங்கிறான். பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிறா அத்தை. சும்மா ஏதாவது காரணம் சொல்லாம அவ அழுகைய நிப்பாட்டு. ஒரே தலைவலியா இருக்கு.
மதிரா, அம்மா, குழந்தைய ஒரு நிமிஷம் என்கிட்ட கூட. சரி கொடு. என்னங்கம்மா? ஓ சரி 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 சரி, அழக்கூடாது. ஓ இப்படிதாம்மா அழுதுட்டு இருக்கா. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா அழுகிய நிப்பாட்ட மாட்டேங்கிறான். என்ன காரணம்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப படுத்தமா இருக்குமா. அழக்கூடாது. கடவுளே, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி கண்டினியூவா அழுதுட்டே இருக்கா? எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அந்த குழந்தை என் வயித்துல பொறுக்கலதான், ஆனா அதை என் பெத்த குழந்தையதான் பாக்குறேன். குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எனக்கு கொடுங்க. என் குழந்தை எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு என் குழந்தையோட அழகிய நிறுத்துங்க. பசிச்சுதா செல்லத்துக்கு? சமத்தா, நீங்க சமத்தா பால் குடிக்கிறீங்களா? அதான் அழுதீங்களா? சரி சரி குடிங்க. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு. நான் பால் கொடுத்தப்ப குடிக்காம இருந்தா இப்போ நீங்க கொடுத்ததும் சந்தோஷமா குடிக்கிறா. அப்போ குழந்தைக்கு உங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. திருமாறன் சாரோட அவங்க வைஃப் சாருமதி மேடம் கன்சீவா இருக்கும்போது குழந்தையோட இன்சூரன்ஸ்க்காக என்ன வந்து கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. 2 கோடி இன்சூரன்ஸ், குழந்தை பிறந்ததும் வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன டேட் படி இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கணும். அதான் சார பார்க்கலான்னு வந்தேன். திருமாறன் சார் கூப்பிடுறீங்களா? ஏதோ பர்சனல் வேலையா வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அவரே வந்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். ஹலோ, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. இன்சூரன்ஸ் விஷயமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க சொன்னீங்க. ஆமா சார். என்ன குழந்தை சார்? பெண் குழந்தை. சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார், உங்க வைஃப் சாருமதி மேடம் சைன் பண்ணிட்டாங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடும் சார். சார், சாருமதி மேடம் கூப்பிடுறீங்களா? சார், சாருமதி மேடம் வீட்ல தானே இருக்காங்க? இல்ல, பக்கத்துல எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? கால் பண்ணி வர சொல்லுங்க சார். ஏன்னா இந்த பாலிசிக்கு குழந்தையோட அம்மா தான் நாமினி. இதுல மேடம் சைன் பண்ணியே ஆகணும். சார், மேடம் வர சொல்லுங்க சார். சாருமதி இங்க இல்ல. கால் பண்ணி வர சொல்லுங்க சார். அப்போ வரமாட்டா. அது எப்படி சார் வராம இருப்பாங்க?
சார் நீங்க கால் பண்ணி விஷயத்த சொன்னா வர போறாங்க. சார் கால் பண்ணுங்க சார். அப்ப வரமாட்டா? ஏன் சார்? ஒருவேளை அவங்க கையில மொபைல் எடுத்துட்டு போகலையா சார்? அவங்க இப்ப எங்க போயிருக்காங்களோ நீங்களே போய் கூட்டிட்டு வந்துருங்க சார். அப்ப வரமாட்டா? அது எப்படி சார் நீங்க கூப்பிட்டு வராம இருப்பாங்க? போய் கூப்பிடுங்க சார். அவ இங்க இல்ல, அவ வரமாட்டா. சார் எனக்கு புரியல சார். ஏன் சார் வரமாட்டாங்க? யோ, சொல்றத புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அவ வரமாட்டானா வரமாட்டாதா? ஒருவேளை இவரோட ஒய்ஃப் சாருமதி இவரை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் போயிருப்பாங்களோ? இந்த புடவை நல்லா இருக்குல்ல அத்தை? பாத்தீங்களா உங்க பையனுக்கும் ஷர்ட் எப்படி செலக்ட் பண்ணிருக்கேன்னு? நாங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ல ஜோடியா நின்னு போட்டோக்கு போஸ் கொடுத்தா செம்மையா இருக்கும்ல? என்னடி ஓவரா ஆடுற? அட என்னத்த நீங்க, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமான மூட்ல இருக்கேன். இப்ப வந்து என்கிட்ட இப்படி வெறுப்பா பேசுறீங்களே. இனிமே என்கிட்ட எல்லாம் வெறுப்பா நடந்துக்காதீங்க அத்த. என்ன எப்படியாவது காக்கா பிடிக்க கத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னது, நான் உன்ன காக்கா பிடிக்கணுமா? ஆமா. நீங்க காலையில என்கிட்ட என்ன சொன்னீங்க? இன்னும் 4 நாள்ல என்ன உங்க குடும்பத்தை விட்டு ஓடி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப 10 நிமிஷம் முன்னாடிதான் உங்க பையன் என்ன சொன்னாரு? நான் தான் அவரு பொண்டாட்டியாம். இனிமே நான் தான் அவர் குழந்தைக்கும் அம்மாவாம். அதனால குழந்தைக்கு எடுத்த போலீஸ்ல நானே நாமினியா என்ன சைன் போட சொல்லிட்டாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதா சார்? உங்க பையன் என்ன முழுசா அவரோட ஒய்ஃப்னு ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்? முடியாதுல்ல. அதனாலதான் என்ன நீங்க இப்பவே காக்கா பிடிச்சிருங்கன்னு சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.